ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாது. நான் இப்போ லாஸ்ட்டாக 5 கிளாஸஸ் எடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த கிளாஸ் ரிலேட்டடாக அதில் என்னென்ன டாப்பிக்கெலாம் டீச் பண்ணமோ அதை வச்சு அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு வெப் பேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் என்னென்ன டேக்ஸ்ன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் அந்த ஃபைலை வந்து ரன் பண்ண அந்த வெப் பேஜ் ரன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ நீங்களே இதை பார்த்து இதில் என்னென்ன டேக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி சாம்பிளாக ஒரு வெப் பேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான ஒர்க் இன்றைக்கி. அது போக நான் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், HTML கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கெல்லாமும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சர்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜெல்லாம் இருக்கு இல்லையா? இமேஜ் வந்து நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். இந்த இமேஜ் தான் போடணும்னு கிடையாது. நான் சாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கிற கண்டென்ட் வெல்கம் டு சுகாஇன்ஸ்டியூட் இதே தான் நான் எங்களுக்கு எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களுக்கு என்ன கான்செப்ட் தோணுதோ என்ன வேணால் கொடுக்கலாம். பட் நான் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கான ஒர்க். என்னோடய ஃபர்ஸ்ட் 5 டுட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா? HTML டுட்டோரியலில் ஃபர்ஸ்ட்டு 5 கிளாஸஸில் நான் என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணணும் அது ரிலேட்டடாக தான் அதில் இருக்க டேக்ஸ் மட்டும்தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ஒரு வெப் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த 5 டேஸ் படித்தது என்ன கிளியராக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து வெல்கம் டு சுகாஇன்ஸ்டியூட் என்ன கொடுத்துருக்கேன், இந்த HTML டுட்டோரியல் வந்து என்ன ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து எந்த டேக் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 பார்ட் 2 இதில் பார்த்திங்கன்னா ABCன்னு இருக்குது. பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா அந்த ரோமன் 1 2 3 இருக்குது. அப்புறம் பார்ட் 4ல் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது புல்லட்டின்னு. பார்ட் 5ல் வேறு புல்லட்டின் இருக்குது. அப்புறம் எது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், எது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன டேக் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே இதே மாதிரி ஒரு சாம்பிள் வந்து வெப் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இது ஒரு வெப் பேஜ் கிடையாது, 3 வெப் பேஜ். இப்போ இதில் ஒரு ஃபஸ்ட்டு வெப் பேஜ் இது தான். நான் இதுலேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கொடுக்குறக்கும் என்ன டேக் யூஸ் பண்ணணும் நான் எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டேக் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி லிங்க் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த லிங்க் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து நான் என்னோடய ஃபைலில் எம்பர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூடியூப் வீடியோவை எப்படி நீங்கள் எம்பர்ட் பண்ணணும் அது நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி கான்செப்டாக வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதிலேருந்து நான் 3rd பேஜுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட அந்த பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மேப் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இது பேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. வீடியோவை பாஸ் பண்ணி என்னென்ன டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். அதனால் ஒவ்வொரு பேஜையும் அப்படியே ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபைல் நீங்கள் போட்ட கோடிங் அண்ட் உங்களுக்கு வர அவுட்புட் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து நான் வந்து ஒரு மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அது என்னோட மெயில் ஐடி. நீங்கள் அதுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வில்லிங் இருந்தால் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். ஸோ அதே மாதிரி HTMLக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஆன்சர் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஆன்சர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அப்போ வந்து மேட்ச் பண்ணி ஓகே நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த HTMLல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படி தான் நான் எடுத்த கிளாஸ்லேருந்து மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன்.